வெல்கம் டு ராஜபாளையம் ரெசிபீஸ். இன்றைக்கி வந்து பாப்பா லஞ்ச் பாக்ஸுக்கு தான் ஒரு ஃப்ரெண்டு வந்து மெயின் டிஷ் எல்லாம் நான் கொண்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். அதனால் வந்து பாப்பாவுக்கு நம்ம இந்த மாதிரி தான் செஞ்சு கொடுக்க போகிறோம். ப்ரெட்டை வந்து நல்லா டோஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் வந்து இந்த மாதிரி ஒரு ஃபில்லிங், ஒரு ஸ்வீட் கார்னும் ஒரு உருளைக்கிழங்கு, ஒரு உருளைக்கிழங்கு தான் போட்டிருக்கேன், ஹாஃப் பெரிய வெங்காயம். அதை வந்து மசாலா மாதிரி இப்படி பண்ணிவிட்டு, இந்த சீஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சீஸை வந்து கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அதில் சென்டரில் வச்சு கொடுத்து விட்டுலாம். அந்த இன்னொரு ஃப்ரெண்டு வந்து சொல்லிட்டாங்களாம், மெயின் டிஷ் எல்லாம் நாங்கள் கொண்டு வந்துடுறோம் தர்ஷு அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். அதனால் இந்த மாதிரி மேலே ஒன்று வச்சுட்டு இதுக்கு மேலே இந்த மாதிரி வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இதை வந்து ஒரு டூத் பிக் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து இந்த மாதிரி குத்தி இப்படி எடுத்துக்கிற மாதிரி அழகாக நீங்கள் கொடுக்கலாம். இந்த மாதிரி தான் நான் வைக்க போகிறேன் இன்றைக்கி. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி வச்சுருக்கோம். இன்னொன்று வந்து மக்கானா நம்ம வெறும் ஒன்றும் இல்லை, பட்ரு இல்லை கீ போட்டுக்கோங்க, நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கொஞ்சம் பெப்பர் பொடியும் கொஞ்சம் சால்ட்டும் போட்டு வச்சுக்கோங்க. இது வந்து ராஜ்மா வந்து இந்த மாதிரி ஒரு சுண்டல் மாதிரி பண்ணி வச்சுருக்கேன். அதோடு வந்து இந்த ப்ரெட்டும் நம்ம கொடுக்குறோம். இந்த மாதிரி ப்ரெட்டை வந்து இந்த மாதிரி ஃபில் பண்ணிக்கோங்க. குழந்தைங்களுக்கு இது ரொம்ப பிடிக்குங்க. இந்த மாதிரி ஃபில் பண்ணிவிட்டு மேலே வந்து இந்த மாதிரி ஒரு ப்ரெட்டு வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு சீஸ் வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே இன்னொரு இந்த மாதிரி ப்ரெட்டு வச்சுக்கோங்க. ஒரு குச்சி வச்சுட்டு இந்த மாதிரி ஒரே நிமிஷம் இங்கே பாருங்கள், அவ்வளோதாங்க. அவங்க எடுத்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால தான் நம்ம இந்த மாதிரி கொடுக்குறோம். பாப்பாவுக்கு இது ரொம்ப பிடிக்கும். அதனால தான் அன்றைக்கே சொல்லிகிட்டு இருந்தேன், இது செஞ்சு தரேன் பப்பு அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள், அவ்வளோதான். இது மேலே ஒன்று வச்சுக்கோங்க, கொஞ்சம் அழுத்தம் கொடுங்க போதும். அப்புறம் வந்து மேலே வந்து ஒரு சீஸ் க்யூப்பு, அதுக்கு மேலே ஒரு நம்ம சீஸ், அவ்வளோதான். இதை வந்து குச்சியில் அப்படி ஒரு நல்லா குத்திட்டிங்கன்னா அப்படி வந்துடும். அவங்க சாப்பிட்றதுக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுங்க. இது பாருங்கள், இது அப்படியே எண்ணெயிலே கூட பொரித்து சாப்பிட்லாம். ஆனால் வந்து இது இப்படியே சாப்பிட்டா ஈஸியாக குழந்தைங்க சாப்பிட்ருவாங்க. மெயின் டிஷ் வந்து இன்னொரு பாப்பா கொண்டு வர்றாளாம். அதனால் வந்து இவ வந்து இது மட்டும் தான் கேட்டா. மேலே ஒரு க்யூப்பு, ஒரு ப்ரெட்டு. இந்த ப்ரெட்டை வந்து சும்மா நீங்கள் ஒரு பட்டரோ இல்லை கீயோ போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. தோசை தவாலையே கூட தான் நான் ஃப்ரை பண்ணேன், வேறு எதுலேயும் பண்ணலை. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி குச்சி வச்சுட்டிங்கன்னா எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். இங்கே பாருங்கள், உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். ரெடி பண்ணிட்டோம். இவ்வளோ தான், 4 பீஸு, 2 பேருக்கு தான் நம்ம கொடுக்குறோம். அதுக்காக வந்து ஆளுக்கு 2 பீஸ் மேலே அவங்க சாப்பிட மாட்டாங்க குழந்தைங்க. அதனால் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு ஒரு லஞ்ச் பாக்ஸ் கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அவங்க. நீங்களும் செஞ்சு கொடுத்து அவங்கள அசத்துங்க. நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. நம்ம செஞ்ச அந்த ப்ரெட் இது பாருங்கள், எவ்வளோ ஈஸியாக பண்ணோம். ஆனால் ரொம்ப அழகாக டேஸ்ட்டு அப்படி ஒரு அட்டகாசமாக இருந்ததுங்க. அந்த ப்ரெட்டை வந்து ரொம்பையும் கிறிஸ்பாக பண்ண வேண்டாம், கரெக்டாக பண்ணி இந்த மாதிரி பண்ணிங்கன்னா பார்க்கவே பாருங்கள், சாப்பிடவே தோணுது பாருங்கள். அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. நம்ம டிஸ்பிளேயும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள்லாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா எல்லாருக்கும் பிடிக்குங்க. வீட்டில் கொஞ்சம் சிரமம் பார்க்காம பொறுமையாக பண்ணிங்கன்னா எல்லாமே சூப்பராக வரும். நீங்களும் இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இப்போ லஞ்ச் பாக்ஸு கொடுத்தாச்சு. பாப்பா எப்படி இருக்குன்னு சொன்ன உடனே உங்களுக்கு நான் சொல்கிறேன். தேங்க்யூ.